Okay, elasticity of demand. We have seen the price elasticity and the percentage change method, point elasticity method and arc method. In this case, price வந்து 10 ல இருந்து 8 குறைஞ்சிருக்கு, quantity demanded 1000 ல இருந்து 1250 ஆக மாறி இருக்கு. Of course, price decreases, quantity demanded increases, elasticity இருக்குன்னு நம்ம சொல்றோம். இதுல price increase ஆகுது, quantity demanded குறையுது. Of course, price decreases, quantity demanded increases, price increases, quantity demanded decreases, elasticity இருக்குன்னு அர்த்தம். What is the magnitude of elasticity அப்படின்னு சொன்னாக்க அந்த நம்ம elasticity of price formula யூஸ் பண்ணிக்கலாம். Changes in quantity 250 divided by the base quantity 1000 into the price existing 10 divided by change in price 2. So you'll be getting 12.5%. Okay, 12.5% or 0.125. Changes in quantity 250 divided by 1000 into price 10 divided by changes in price 2. This will be 5, I think so, sorry. Okay. 10 divided by 2, okay, 125 divided by 100. 125 divided by 100 will be 1.25 times. Elasticity of price வந்து more than 1 இருக்கு, more than 1 இருக்கு. ஆனா 10 into 1000 பாத்தீங்கன்னா 10,000 in total revenue for the supplier's point of view or for the consumer's point of view, total outlay is only 10,000. 8 rupees குறையும் போதும் 1050 போட்டீங்கன்னா 10,000. The total outlay remains same. TO, total outlay remains same. Total பணம் ஸ்பெண்ட் பண்றது price change ஆனாலும் change ஆகல அப்படின்னா என்ன அர்த்தம்? They are not willing to spend more than the amount they supposed to spend. 10,000 ரூபாய் முன்னாடி ஸ்பெண்ட் பண்ணாங்க, இப்பயும் 10,000 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா பண்ணல. அதே மாதிரி 8 into 1250 இதுவும் 10,000 இதுவும் 10,000. the total outlay casesல ரெண்டுலயுமே 10,000 இருக்கு. ஓகே, சோ நீங்க பிரைஸையும் குவாண்டிட்டி மட்டும் பாத்தீங்கன்னா elasticity இருக்கு, 1.25 இருக்கு. ஆனா நீங்க டோட்டல் அவுட்லேல பாத்தீங்கன்னா முன்னாடியும் சரி இப்பயும் சரி எந்த சேஞ்சஸும் இல்ல, ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொன்னால் elasticity ஆஃப் பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னு சொன்னா யூனிட்டரின்னு சொல்லலாம். this is called unitary. யூனிட்டரினா elasticity of price is equal to 1 ன்னு அர்த்தம். இது more than 1 இருக்கு, அதாவது 1.25 இருக்கு ஓல்ட் மாடல்ஸ்ல பார்க்கும்போது. டோட்டல் அவுட்லே மாடல்ல பாத்தீங்கன்னா டோட்டல் அவுட்லே பேஸ் பண்ணி பார்க்கணும், அப்ப யூனிட்டரியில இருக்கு. so it is unitary model. செகண்ட் கேஸ்ல அதே மாதிரி 10 price decreases, quantity demanded increases. of course இதுவும் elasticity இருக்கு, ஆனா டோட்டல் அவுட்லேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 இருந்துச்சு, இப்ப 12,000 இருக்கு. price decrease ஆனவுடனே consumers are willing to pump in more output or more spending also. in this case 8 into 1250 இருக்கும்போது 8 into 1250 10,000 இருந்துச்சு டோட்டல் அவுட்லே. ரேட் அதிகமான உடனே ஸ்பெண்டிங் 10,000 இருந்து குறைச்சிடுறாங்க 9,000. ஐ எம் டிஸ்கஸிங் அண்டர் டோட்டல் அவுட்லே பேசிஸ். டோட்டல் அவுட்லேல பிரைஸ் டிக்ரீசஸ், குவான்டிட்டி மீன்ஸ் டோட்டல் அவுட்லே இன்க்ரீசஸ் ஆக இருந்தால் எலாஸ்டிசிட்டி இருக்கு, தட் டு மோர் தென் 1 இருக்கு. ஸோ எலாஸ்டிசிட்டி ஆஃப் பிரைஸ் அண்டர் டோட்டல் அவுட்லே இஸ் மோர் தென் 1. இதுதான் எலாஸ்டிக்னு அர்த்தம். மோர் தென் 1 இருந்தால் தான் அது எலாஸ்டிக். ஓகே, மோர் தென் 1. இது யூனிட்டரி, இது எலாஸ்டிக். பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டோட்டல் அவுட்லே டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதுவும் எலாஸ்டிக். ரெண்டு ஆங்கிள் இருக்கு. பிரைஸ் இன்க்ரீசஸ், குவான்டிட்டி டிமாண்டட் டிக்ரீசஸ் இருந்தது போல பிரைஸ் இன்க்ரீசஸ், டோட்டல் அவுட்லே டிக்ரீசஸ் will be working. இந்த லாஸ்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் அவுட்லே 10 into 1000 10,000, 8 into 100 1100 வந்து 8,800. இதுல வந்து பாத்தீங்கன்னா குவாண்டிட்டி பிரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா குவான்டிட்டி டிமாண்டட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நீங்க ஏதோ யூனிட் எலாஸ்டிசிட்டி இருக்குன்னு நினைச்சுக்கிறீங்க, பட் அவுட்புட் டோட்டல் ஸ்பெண்டிங் மணி வந்து இன்னும் சேஞ்ச் ஆகல. 10,000 இருந்துச்சு, கம்மி ஆகுது. அப்ப இதுல எலாஸ்டிசிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஓகே, இல்லைன்னு அர்த்தம். திஸ் வில் பி கால்ட் அஸ் inelastic.
this will be elastic, this will be unitary, this will be inelastic. Price decreases அப்படினா outlay increase ஆயிருக்கணும்ல, ஆகல, அதுவும் decrease ஆயிடுச்சுனா reverse நடக்குது inelastic. The same way here also I am going to calculate. Price increases, quantity demanded should be decreased, okay. But total outlay casesல வந்து பாத்தீங்கன்னா 10,000 இருக்கு, ஆனா 11,000 இருக்கு. டிக்ரீஸ் ஆகல, அவுட்புட்ல என்னமோ டிக்ரீஸ் ஆன மாதிரி தான் இருக்கு, ஆனா அவுட்லேல டிக்ரீஸ் ஆகல. அதனால நம்ம கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பிரைஸ்ல சேஞ்ச் ஆயிட்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டோட்டல் ரெவன்யூ டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது எலாஸ்டிக். டோட்டல் ரெவன்யூ ஆர் டோட்டல் அவுட்லே. பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு டோட்டல் ரெவன்யூ எந்த சேஞ்சும் இல்லாமல் இருந்தால் அது யூனிட்டரி. அதாவது இந்த கேஸ் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனால் டோட்டல் ரெவன்யூ டிக்ரீஸ் தானே ஆகணும் டோட்டல் அவுட்லே. ஆனால் அது இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ரிவர்ஸ் நடக்குதுன்னு அர்த்தம் இன்எலாஸ்டிக். இதோட சம்மரி நான் இங்கே கொடுத்துருக்கிறேன். பிரைஸ் இன்க்ரீசஸ், டோட்டல் ரெவன்யூ டிக்ரீசஸ் ஆர் இந்த எலாஸ்டிக். Price increases, total revenue or total outlay. Total outlay in the consumer's angle, total revenue is the supplier's angle. Price increases, total revenue, no changes in the unitary. இது increase ஆகும்போது அது increase ஆயிருக்க கூடாது, ஆனால் அது increase ஆயிருந்துச்சுன்னா அது எல்லாம் inelastic. Reverse caseல price decreases, total revenue increases elastic. Price decreases, total revenue is the same unitary. Price decreases and total revenue is decreasing அப்படின்னு சொன்னாக்க inelastic. This is what about the fourth case, total outlay case. Now we have seen all the varieties.